நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய குற்றவியல் சட்டங்கள் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என அரசாணை வெளியிட்டு மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டுவரப்பட்ட குற்ற சட்டங்களுக்கு மாற்றாக புதிய குற்றவியல் சட்டத்தை மத்திய அரசு கடந்த ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது. டிசம்பர் 25ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த சட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தார். இதன் மூலம் 150 ஆண்டு காலமாக நடைமுறையில் இருந்த குற்றவியல் சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 1860ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்திய தண்டனை சட்டத்தின் நோக்கம் நீதி வழங்குவதல்ல, தண்டனை வழங்குவது என்று பேசினார். அதன்படி இந்திய தண்டனை சட்டம் 1860க்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா என்ற பெயரில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்திய ஆதார சட்டம் 1872க்கு பதில் பாரதிய சாக்ஷியா என்ற பெயரிலும், குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898க்கு பதில் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்ற பெயரிலும் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் இந்த சட்டங்கள் வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய சட்டங்கள் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு பொருந்தும் வகையில் தொழில்நுட்ப வளர்ச்சிகளையும் கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்ட போது எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 91 உறுப்பினர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பிறகு நிறைவேற்றப்பட்டது பெரும் விவாதத்தை கிளப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது.